ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மு குக்கிங் 360 சேனலில் இன்றைக்கி சூப்பர் டிஷ்ஷு ஒன்று பார்க்க போகிறோங்க. அதுவும் ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். அது என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா? கருப்பு கவுனி அரிசி கஞ்சிங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ண முடியுன்றது தெரியும். இந்த கஞ்சி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் காலையிலையும் நைட்டுக்கும் இந்த கஞ்சியை தொடர்ந்து எடுத்தாங்கன்னா சுகருமே நார்மல் ஆகுதாங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் இருக்கிற அரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு வருங்க. இந்த அரிசி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதாவது பகலில் ஊற வச்சிங்கன்னா 8 மணி நேரம். காலையில் கஞ்சி செய்யணுன்னா நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ஊற வச்சுருங்க. இந்த கஞ்சிக்கு பாதாம் பருப்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. அதனால் ஒரு 10 பருப்பு எடுத்து இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. தண்ணியும் நிரப்பிட்டேங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ பக்கத்தில் பாதாம் பருப்பும் தண்ணியில் ஊறுதுங்க கழுவிட்டு. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் கழித்து பாருங்கள். இப்போ அரிசி நல்லா ஊறி அந்த கலர்லாம் சாயம் இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த கருப்பு கலரில் கவுனி அரிசியோட சாயம் இறங்கியிருக்கு. இப்போ பாதாம் பருப்பில் இருக்கிற தோலை நீக்கியாச்சிங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கஞ்சி பதத்துக்கு, அதாவது கொரகொரப்பு பதத்துக்கு அரைக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரிசி தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்க்குறோம். இது கூட அந்த உரிச்சி வச்ச பாதாம் பருப்பையும் சேர்க்குறோம். இப்போ இதை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து தான் அரைக்கணும். இந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே வெட்டக்கூடாது. இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு பார்க்கலாம் பாருங்கட்டு. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க கவுனி அரிசி கஞ்சி. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நான் ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சமாக கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனு ஜீரகம் எடுத்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்ச கருப்பு கவுனி அரிசி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும்ன்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லோவில் வைக்கணும். இப்போ அந்த தண்ணியுமே வேறு தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி கழுவி ஜாரை ஊற்றிக்கோங்க. இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் ஒரு பாதி, அதாவது 1/4 மூடி தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொங்குதுங்க. இதை கரண்டி வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சுருங்க. பொங்கி கீழே வந்துடும். அதனால் சிம்மில் வச்சுருங்க. இனிமேல் அது மாட்டும் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ அந்த தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இதோட சேர்த்துருவோம். அதையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகு தூள் எடுத்திருக்கேன். மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வருது பார்த்திங்களா? அந்த மாதிரி வரும்போது நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு கருப்பு கவுனி கஞ்சியை யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற அனைவருமே இதை சாப்பிட்லாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி குடிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதாவது காலையில் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா மதியம் 1 மணிக்கு லஞ்சு எடுக்கிற வரைக்குமே பசி தாங்கக்கூடிய கஞ்சிங்க. இது நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இந்த மாதிரி டேஸ்டியான டிஷ் போட்டால் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பை.